الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى وما أرسلناك إلا رحمة للعالمين. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்வில் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தனித்துவம் மிக்க அம்சங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில தனிப்பட்ட சிறப்புகள், அந்த சிறப்பு மற்ற நபிமார்களுக்கு வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட தனித்துவம் மிக்க சில சிறப்புகளை, அம்சங்களை நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று தெரிந்து கொள்வோம். ரசூலுடைய அந்த சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, முஸ்லிம்களாகிய நாம், இந்த உம்மத் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக இருக்கிறோம். அதே போல்தான் மற்ற எல்லா நபிமார்களையும் நம்பிக்கை கொண்ட ஒரு சமூகமாக, ஒரு உம்மத்தாக நாம் இருக்கிறோம். நபிமார்கள் மத்தியிலே, தூதர்கள் மத்தியிலே இந்த உம்மத் என்ன செய்யாது? பாகுபாடு பார்க்காது. யூதர்கள் பல நபிமார்களை நம்பிக்கை கொண்டு நம்முடைய நபியையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் ஏற்க மறுத்தார்கள். கிறிஸ்தவர்கள் எல்லா நபிமார்களை நம்பிக்கை கொண்டு இறுதி தூதர் நம்முடைய தூதரை நம்பிக்கை கொள்ள மறுத்தார்கள். ஆனால் இந்த உம்மத்து தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் என்று சொல்லப்பட்ட, பெயர் குறிப்பிடப்பட்ட அத்தனை நபிமார்களையும் நபியாக, தூதராக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். அதே நேரத்தில் எல்லா நபிமார்களை நம்பிக்கை கொள்வதோடு ஒவ்வொரு நபியையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். கண்ணியப்படுத்துவது, மகிமைப்படுத்துவது என்கிற அந்த விஷயத்திலும் நாம் என்ன செய்யக்கூடாது? நபிமார்கள் மத்தியிலே பாகுபாடு பார்க்கக்கூடாது. நம்முடைய தூதரை நாம் எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்துகிறோமோ அதே போல்தான் மற்ற எல்லா நபிமார்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியப்படுத்த வேண்டும். எனவேதான் இப்போது நாம் ரசூல் அவர்களுடைய சிறப்பம்சங்களை சொல்லும் பொழுது பொதுவாக தான் எல்லா நபிமார்கள் மீது அல்லாஹ் நம்முடைய தூதருக்கு இந்தந்த சிறப்புகளை வழங்கியிருக்கிறான் என்றுதான் நாம் அந்த சிறப்புகளை, அந்த தனித்துவம் மிக்க அம்சங்களை பார்க்க வேண்டுமே தவிர என்ன செய்யக்கூடாது? நம்முடைய நபியை இன்னொரு குறிப்பிட்ட நபியோடு ஒப்பிடக்கூடாது. ஒப்பிட்டு பேசினால் அந்த இன்னொரு நபியை குறித்து நம்முடைய சிந்தனையில் தானாக என்ன செய்யும்? அந்த நபி நம்முடைய நபியை விட சிறப்பில் குறைந்தவர் என்று மற்ற குறிப்பிட்ட நபிமார்களை குறைத்து நாம் யோசிக்க ஆரம்பித்து விடுவோம் என்கிற அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி நினைச்சக்கூடாது. நம்முடைய நபியை இன்னொரு தனிப்பட்ட ஒரு நபியோடு ஒப்பிட்டு பேசக்கூடாது என்று தடை விதித்திருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், லா துஃபத்திலூனி அலா யூனுஸ் இப்னி மத்தா. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் பின் மத்தா, மத்தாவுடைய மகன் யூனுஸ் என்று அவருடைய பெயர். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட நான் சிறந்தவர் என்று நீங்கள் சொல்லாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார். பொதுவாக என்ன செய்யலாம்? நபிமார்களில் நம்முடைய தூதர் சிறந்தவர் என்று சொல்லலாம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை விட நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர் இப்படி சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் தானாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தரத்திலே ரசூலை விட குறைந்தவர் என்கிற ஒரு சிந்தனை வந்துவிடும். அப்படி செய்யக்கூடாது என்பதை வலியுறுத்தும் விதமாக ரசூல் அவர்கள் சொன்னார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமை விட நான் சிறந்தவன் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். அதே போல்தான் ஒரு முறை கடை வீதியில் ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி இருந்தார்கள். அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டிருந்த ஒரு யூதன் நினைச்சுகிறான், அகிலத்தாரின் மீது மூசாவுக்கு சிறப்பு வழங்கிய அந்த இறைவன் மீது ஆணையாக என்று சொல்கிறான். அல்லாஹ் மீது சத்தியம் செய்யும் பொழுது அவன் பயன்படுத்திய வாசகம் என்ன? அகிலத்தாரின் மீது மூசாவுக்கு சிறப்பை வழங்கிய அந்த இறைவன் மீது சத்தியமாக என்று சொன்னதும் அருகில் இருந்த அந்த சஹாபிக்கு நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இவன் மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு சிறப்பு தருகிறான் என்கிற அந்த கோபத்தில், ரசூல் மீது இருந்த ஒரு அன்பு, பாசத்தின் காரணமாக என்ன செய்தார்கள்? ஓங்கி அவனுடைய கன்னத்தில் அறைந்து விட்டார்கள்.
கோபமடைந்த அந்த யூதன் அந்த சஹாபி அழைத்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வருகிறான். வந்து நடந்ததை அறிவிக்கிறான். இப்படி நான் இந்த வார்த்தையை சொன்னதும் உங்களுடைய இந்த தோழர் என்னை அறைந்து விட்டார் என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைச்சவில்லை. அந்த யூதனை பார்த்து, நீ சொன்ன வாசகம்தான் தப்பு, நீனே அப்படி சொன்னாய், நான் தானே சிறந்தவன் என்று ரசூல் அவர்கள் சொல்லவில்லை. மாறாக அந்த சஹாபியை பார்த்து அறிவுரை சொன்னார்கள். எப்படி அறிவுரை சொன்னார்கள் என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள், நாளை மறுமை நாளில் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹபரில் இருந்தே எழுப்பும் பொழுது, உயிர் கொடுத்து எழுப்பும் பொழுது, அந்த பர்ஸஹுடைய வாழ்க்கையிலும் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு சின்ன தூக்கத்தை கொடுப்பான். அந்த ஒரு சின்ன மயக்கம், ஒரு தூக்கம், அதற்கு பிறகுதான் எல்லோரும் உயிர் கொடுக்கப்பட்டு எழுந்து வருவார்கள். அந்த சின்ன மயக்கத்துக்கு பிறகுதான் எல்லோருக்கும் உயிர் கொடுக்கப்படும். எனவேதான் யாசீன் அத்தியாயத்திலே ஒரு வசனம் வருகிறது, மம் பஅஸனா மிம் மர்கதினா ஹாதா, நாம் உறங்கிக் கொண்டிருந்த இந்த இடத்திலிருந்து நம்மை எழுப்பியது யார்? ஏனெனில் ஒரு சின்ன மயக்கத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான். எனவே அந்த மயக்கத்துக்கு பிறகு முதலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணை திறந்து பார்ப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதலாக நான் கண்ணை திறந்து பார்த்தால் எனக்கு முன்பாகவே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய அர்ஷின் ஒரு காலை பிடித்து நின்று கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு உலகத்தில் ஒரு முறை அல்லாஹ்வுடைய ஒரு ஒளியை பார்த்தவர்கள் மயக்கம் அடைந்து விடுவார்கள். அந்த மயக்கத்துக்கு பதிலாக இந்த மயக்கத்தில் இவர்களுக்கு அல்லாஹ் விதிவிலக்கை கொடுத்து விட்டானா? இவர்களுக்கு அந்த மயக்கமே ஏற்படவில்லையா? நேரடியாக உயிர் கொடுக்கப்பட்டு எனக்கு முன்பாக வந்து விட்டார்களா? அல்லது மயக்கம் அவர்களுக்கும் ஏற்பட்டிருந்தாலும் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுய நினைவு கொடுப்பதற்கு முன்பாக, உயிர் கொடுப்பதற்கு முன்பாக மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுய நினைவை கொடுத்து விட்டானா? எனக்கு தெரியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு சிறப்பு மிக்க ஒரு தனித்துவம். இப்போது நாம் ரசூல் அவர்களுடைய சில தனித்துவம் மிக்க அம்சங்களை பார்க்க போகிறோம். ரசூல் அவர்கள் அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு தனித்துவம் மிக்க அம்சத்தை அந்த சஹாபிக்கு உணர்த்தினார்கள். ஏன் அந்த சஹாபி என்ன செய்யக்கூடாது? எந்த நிலையிலும் நம்முடைய நபி தான் மூசாவை விட சிறந்தவர் என்று ஒரு தனிப்பட்ட ஒரு நபியோடு நம்முடைய நபியை ஒப்பிட்டு அந்த நபியுடைய விஷயத்திலே அவருடைய ஸ்டேட்டஸ், அவருடைய கண்ணியம் இதைவிட குறைந்தது என்று எல்லாம் நினைத்துவிடக் கூடாது என்பதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தனித்துவம் மிக்க ஒரு விஷயத்தை ரசூல் அவர்கள் பதிவு செய்தார்கள். எனவே அன்பானவர்களே, எல்லா நபிமார்களை விட நம்முடைய நபிக்கு அல்லாஹ் இந்தந்த சிறப்பு மிக்க அம்சங்களை கொடுத்திருக்கிறான் என்று நாம் பேசலாம். ஆனால் நினைக்கக்கூடாது, தனிப்பட்ட ஒரு நபியோடு நம்முடைய நபியை ஒப்பிட்டு பேசக்கூடாது. ஒருவர் உருது மொழியிலே பயான் செய்வதில், உரை நிகழ்த்துவதிலே ஒரு ஃபேமஸான ஒரு நபர். அவர் நினைச்சுகிறார், ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார். கிறிஸ்தவர்களோடு எனக்கு ஒரு விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தில் அந்த கிறிஸ்தவர்கள் என்னை பார்த்து சில கேள்விகள் எல்லாம் கேட்க, நானும் அவர்களுடைய வாயை அடைக்கும் விதமாக சில கேள்விகளை கேட்டேன் என்று பெருமையாக நடந்த ஒரு சம்பவத்தை அறிவிக்கிறார். அவர் சொல்கிறார், நான் அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டேன். நம்முடைய நபியின் வாழ்க்கையில் எல்லா துறைகளிலும், வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் நமக்கு ஒரு அழகிய முன்மாதிரியை நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார். வாழ்க்கையின் எந்த துறையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையாக இருந்தாலும் சரி, ரசூலுடைய வாழ்க்கையில் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அப்படி உங்களுடைய தூதர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் திருமண வாழ்வுக்கு அழகை முன்மாதிரி இருக்கிறதா என்று நான் கேட்டேன். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை என்று அந்த தாய் என்ன செய்கிறார்? பெருமையாக பேசிக்கொள்கிறார். ஆனால் இவர் சொன்னது, இவர் கேட்ட கேள்வி, இவர்கள் அவருடைய வாயை அடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த முறையில், வழிமுறையில் அணுகியது, அது மார்க்கம் அனுமதித்த ஒரு வழியா என்று கேட்டால் ஒருபோதும் கிடையாது. இவர் என்ன செய்து விட்டார்? நம்முடைய நபியை கண்ணியப்படுத்துகிறேன், அவருடைய கண்ணியத்தை காப்பாற்றுகிறேன் என்கிற பெயரில் இன்னொரு கண்ணியமிக்க நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கண்ணியத்தை குறைத்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். எனவே இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்றுதான் மார்க்கம் நமக்கு சொல்கிறது. எனவே இப்போது நாம் பார்க்கக்கூடிய தனித்துவம் மிக்க அம்சங்கள் எல்லாமே எல்லா நபிமார்கள் மீது சிறப்பிக்கும் விதமாக ரசூலுக்கு அல்லாஹ் கொடுத்த சிறப்புகள் என்று பொதுவாக தான் சொல்ல வேண்டுமே தவிர, தனிப்பட்ட நபிமார்களோடு நம்முடைய நபியை நாம் என்ன செய்யக்கூடாது? ஒப்பிட்டு பேசக்கூடாது. இப்போது பொதுவாகவே எல்லா நபிமார்கள் மீது
நம்முடைய நபிக்கு அல்லாஹ் கொடுத்த தனித்துவம் மிக்க சில சிறப்புகள் என்ன என்று பார்த்தால், முதலாவது ஒரு சிறப்பு தான் நம்முடைய தூதர் இறுதி தூதராக இருக்கிறார். நம்முடைய நபி இறுதி தூதராக வந்ததோடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதுத்துவத்தை முடித்து விட்டான். அடுத்த அந்த பொறுப்பை அல்லாஹ் யாருக்கும் கியாம நாள் வரை என்ன செய்ய மாட்டான், தூதுத்துவ பொறுப்பை, தூதுத்துவ அந்த அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்க மாட்டான். எனவே இறுதி தூதர் என்கிற ஒரு தனித்துவம் நம்முடைய நபிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 40வது வசனத்திலே சொல்கிறான், மா கான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முஹம்மது நபி தந்தை கிடையாது. ஏனெனில் அவருக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் காசிம், அப்துல்லா, இப்ராஹிம் எல்லோரும் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது இறந்து விட்டார்கள். எந்த ஒரு ஆணும் திடீரென்று வந்து நான் முகமதுடைய மகன், நானும் ஒரு நபிதான் என்றெல்லாம் சொல்ல முடியாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் முகமது தந்தை கிடையாது. அவர்களுடைய ஆண் பிள்ளைகள் எல்லாம் சிறு வயதில் இறந்து விட்டார்கள். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வ ஹாதமன் நபியீன், மாறாக இந்த முஹம்மத் அல்லாஹ்வுடைய ஒரு தூதராகவும் இறுதி தூதராகவும் இருக்கிறார். தூதுத்துவத்திற்கு முத்திரை இடக்கூடிய, முத்திரை என்பது கடைசியாக தான் நினைச்சுவோம், எல்லாமே எழுதிவிட்டு ஒரு கடிதத்தை எழுதினால் உதாரணத்திற்கு எல்லாம் எழுதிவிட்டு அதை பேக் செய்த பிறகுதான் முத்திரையிடுவோம். எனவே கடைசியாக செய்யக்கூடிய வேலை அது. எனவே இவர் தூதுத்துவத்திற்கு முத்திரையாக வந்திருக்கிறார் அல்லது இறுதி தூதராக வந்திருக்கிறார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவம் தான் இறுதியாக இருக்கக்கூடிய ஒன்று என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறான். மேலும் பல ஹதீஸுகளிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இந்த தனித்துவத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். தான் ஒரு இறுதி தூதர், கடைசியாக வந்த ரசூல் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் ஒரு ஹதீஸ் ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்கு 5 பெயர்கள் உண்டு. என்னுடைய ஒரு பெயர் முஹம்மத், என்னுடைய இன்னொரு பெயர் அஹ்மத், என்னுடைய இன்னொரு பெயர், மூன்றாவது பெயர் மாஹி. மாஹி என்று சொன்னால் என்ன? யம்ஹுல்லாஹு பி அல் ஹதாயா. மஹா யம்ஹு என்று சொன்னால் அழிப்பது என்று அர்த்தம். மாஹி என்று சொன்னால் அழிப்பவன், அதாவது அல்லாஹ் என்னை கொண்டு பாவங்களை அழிக்கிறான். அவர்கள் தான் வந்து ஷிர்கு, பிதஅத்துகள் போன்ற குராஃபாத்துகளை எல்லாம் அழித்தார்கள். எனவே அல்லாஹ் என்னை கொண்டு இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை அழிக்கிறான், இந்த சமூகத்தை என்னை கொண்டு சுத்தம் செய்கிறான். அடுத்த ரசூலர்கள் சொன்னார்கள், வஅனல் ஹாஷிர், என்னுடைய இன்னொரு பெயர் தான் ஹாஷிர். ஹாஷிர் என்று சொன்னால் என்ன? யுஹ்ஷருன் நாஸு அலா கதமி, என்னை எழுப்பிய பிறகுதான் அத்தனை பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயிர் கொடுத்து எழுப்புவான். ஏற்கனவே சொன்ன அந்த ஹதீஸின் அடிப்படையில் அடுத்த ரசூலர்கள் சொல்வார்கள், 5வது பெயர் வஅனல் ஆகிப், நான் தான் ஆகிப், அல்லதி லைஸ பஅதஹு நபி. ஆகிப் என்று சொன்னால் அரபி மொழியில் ஒரு வரிசையாக மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் மிக இறுதியாக கடைசியாக வரக்கூடிய அந்த நபரை தான் ஆகிப் என்று சொல்வார்கள். எனவே நான் தான் ஆகிப், எனக்கு பிறகு எந்த நபியும் இல்லை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி இன்னும் பல ஹதீஸுகள் உண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி தூதர் என்று சொல்வதற்கான ஆதாரங்களாக. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அடுத்த நபி வரப்போவதில்லை. எனவே இந்த குலாம் அஹமத் காதியானி என்பவன் தன்னை நபி என்று சொல்லி அவனை நம்பிக்கை கொண்ட ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. சென்னை மாநகரத்திலும் பல பேர் இருக்கிறார்கள். நம்மை போன்ற முஸ்லிம்களாக இருந்து ஒரு காலத்தில் இப்போது அந்த குலாம் அஹமத் காதியானியை நபியாக ஏற்றுக்கொண்ட ஒரு பெரிய கூட்டம். அப்படிப்பட்ட குழப்பத்தில் நாம் சென்றுவிடக்கூடாது. அப்படிப்பட்ட குழப்பத்தை யாராவது பேச தொடங்கினாலே இவன் பெரிய ஒரு ஃபித்னாவை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறான், அந்த ஃபித்னாவில் நம்மை இழுக்க முயற்சிக்கிறான். அந்த ஃபித்னாவில் விழுந்து விட்டால் சொர்க்கம் நம் மீது ஹராமாகிவிடும். இஸ்லாத்தை விட்டு நாம் அந்த நொடி வெளியேறி விடுவோம், காஃபிர்களாக மாறிவிடுவோம் என்பதை உடனே நினைவில் கொண்டு அப்படிப்பட்ட மக்களோடு பேசவே கூடாது. அந்த ஃபித்னா செய்யக்கூடிய, குழப்பம் செய்யக்கூடிய மக்களை விட்டு தூரமாக நாம் ஒதுங்கிவிட வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய இன்னொரு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு தான் நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தனை நபிமார்களிலும் சிறந்த தூதராக இருக்கிறார். மிக சிறந்த தூதர் என்கிற ஒரு அந்தஸ்தும் நம்முடைய நபிக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கி இருக்கிறான். அதற்கான ஆதாரம் என்ன? ஒரு ஆதாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபஹ்ரா, நான் மனிதர்களுடைய தலைவன்,
சையித் என்று சொன்னால் தலைவன் என்று பொருள். நான் மனிதர்களுக்கு தலைவன். வலா ஃபஹ்ரா, நான் இதை பெருமைக்காக வேண்டி சொல்லவில்லை. இதுவும் அல்லாஹ்வுடைய வஹி தானே. ரசூல் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸும் என்னது? அல்லாஹ்வுடைய ஒரு வஹி. ரசூலுடைய பொறுப்பு என்ன? அல்லாஹ் இறக்கி வைக்கக்கூடிய ஒவ்வொரு வஹியையும் மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் இந்த வஹியை செய்தான். நீங்கள் தான் மனிதர்களுக்கு தலைவர், இதை மக்களுக்கு சொல்லுங்கள். எனவே சொல்ல வேண்டிய கடமை இருந்தது. எனவே ரசூல் அவர்கள் சொன்னார்கள், பெருமை அடிப்பதற்காக வேண்டி சொல்லவில்லை. அன சய்யிது உல்தி ஆதம் வலா ஃபஹ்ரா, பெருமைக்காக சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹ் எனக்கு அந்த சிறப்பை வழங்கி இருக்கிறான், நான் தான் மனிதர்களின் தலைவன் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள். அதேபோல்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கு தலைவர், மிக சிறந்த நபி என்பதற்கான இன்னொரு ஆதாரம் என்ன? நாளை மறுமை நாளிலே ஹஷர் மைதானத்தில் மக்கள் யாவரும் ஒன்று திரட்டப்பட்ட அந்த சமயத்தில் மக்கள் என்ன செய்வார்கள்? குற்றவாளிகள், குறிப்பாக காஃபிர்கள், முனாஃபிகீன்கள், அல்லாஹ்வுக்கு மாறு செய்த மக்கள், அவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று அல்லாஹ்விடம் நமக்காக பரிந்துரை பேசுங்கள், கேள்வி கணக்கை ஆரம்பிக்கும்படி சொல்லுங்கள் என்று பரிந்துரை பேசுவதற்காக வேண்டி வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மறுத்து விடுவார்கள், என்னால் பரிந்துரை செய்ய முடியாது, நீங்கள் நூஹிடம் சென்று கேளுங்கள். அடுத்து நூஹ் அலைஹிஸ்ஸலாமிடம் வந்து மக்கள் பரிந்துரை செய்யும்படி சொல்வார்கள், அவர்களும் மறுத்து விடுவார்கள். நீங்கள் இப்ராஹிமிடம் சென்று கேளுங்கள். அடுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து மக்கள் அல்லாஹ்விடம் நமக்காக பரிந்துரை செய்யுங்களே என்று சொல்ல அவர்களும் மறுத்து விடுவார்கள். மூசாவிடம் சென்று கேளுங்கள். அத்தனை பேரும் அடுத்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து பரிந்துரை செய்யும்படி கேட்பார்கள், அதற்கு அவர்களும் மறுத்து விடுவார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் சென்று கேளுங்கள். அடுத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து கேட்க அவர்களும் மறுத்துவிட்டு முகமதிடம் சென்று கேளுங்கள் என்று சொல்ல இறுதியாக மக்கள் யாவரும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து நமக்காக அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்யுங்கள் என்று சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அனலஹா, இந்த பரிந்துரை செய்யக்கூடிய உரிமையை அல்லாஹ் எனக்கு தான் வழங்கி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜ்தாவில் விழுந்து விடுவார்கள், அல்லாஹ்வை சிரம்பணிவார்கள். நீண்ட நேரம் சஜ்தாவில் இருந்தபடி அந்த நேரத்தில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லித் தருவான். ஹம்துடைய வார்த்தைகள், மஹாமித் என்கிற அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டக்கூடிய சில வார்த்தைகளை அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். அந்த வார்த்தைகளை கொண்டு சஜ்தாவில் இருந்தபடி தொடர்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த வார்த்தைகளை ரசூல் அவர்கள் சொல்வார்கள். நீண்ட நேரம் கழித்த பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், இர்ஃபா ரஅஸக் சல் துஅதா வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே தன்னுடைய தலையை உயர்த்துங்கள், எழுந்து விடுங்கள், நீங்கள் கேளுங்கள், நீங்கள் கேட்பதை நான் கொடுப்பேன், நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள், உங்களுடைய பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே மக்களுக்காக பரிந்துரை செய்வார்கள், யா அல்லாஹ் கேள்வி கணக்கை ஆரம்பித்து விடு. அதில் குறிப்பாக தன்னுடைய உம்மத்துக்காக உம்மதி உம்மதி, என்னுடைய உம்மத் யா அல்லாஹ், என்னுடைய சமூகம், என்னுடைய சமூகத்தை பாதுகாத்து விடு என்று தன்னுடைய உம்மத்துக்காக பிரத்யேகமாகவும் அந்த நேரத்திலே பரிந்துரை செய்வார்கள். இந்த பரிந்துரைக்கு தான் என்ன பெயர்? அஷ்ஷஃபாஅத்துல் குப்ரா, பெரிய பரிந்துரை, அத்தனை மக்களுக்காக செய்யக்கூடிய மிகப்பெரிய பரிந்துரை அல்லது மகாமம் மஹ்மூதா என்பது இந்த பரிந்துரைக்கான ஒரு பெயர். இதுபோக இன்னொரு ஆதாரமும் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபிமார்களில் மிக சிறந்தவர் என்பதற்கு இன்னொரு ஆதாரம். அந்த ஆதாரத்தை யாராவது உங்களுக்கு தெரிந்தால், உங்களுடைய கவனத்தில் வந்தால் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த தூதர் என்பதற்கான இன்னொரு ஆதாரம், ரசூலுடைய வாழ்க்கை வரலாறிலிருந்து நாம் அந்த ஆதாரத்தை எடுத்து சொல்லலாம். முத்திரை, அது ரசூல் ஒரு நபி என்பதற்கான அடையாளம். மற்றபடி தொலை வச்சது அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணத்திற்காக வேண்டி புறப்பட்ட பொழுது, அந்த மிஅராஜ் என்கிற பயணம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக பைத்துல் மக்திஸ் அல் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கு இமாமாக நின்று என்ன செய்தார்கள்? 2 ரகாத் தொழ வைத்தார்கள். எல்லா நபிமார்கள் ரசூலுக்கு மஅ்மூமாக, முக்ததியாக நின்று தொழுகையை நிறைவேற்றினார்கள். ரசூல் அவர்கள் தொழுகையை நடத்தினார்கள். எனவே இமாமுல் முர்சலீன், எல்லா ரசூல்மார்களுடைய இமாம் என்கிற ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நேரத்திலே ரசூலுக்கு வழங்குகிறான். அடுத்ததாக அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். மற்றபடி ரசூல் அவர்களுக்கு முன்பு வந்த தூதர்மார்கள், ரசூல்மார்கள் பொறுத்தவரையில் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்காக,
ஒரு குறிப்பிட்ட பகுதி வரை, இந்த பகுதிக்கு இவர் தூதர். ஒரு இடத்துக்கு கடந்து நாம் சென்று விட்டால் அங்கு இன்னொரு தூதர் இருப்பார். உதாரணத்திற்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த காலத்தில் ஒரு பகுதியில் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியாக இருந்தார்கள் ஒரே நேரத்தில். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு நபி, இன்னொரு குறிப்பிட்ட பகுதிக்கு லூத் அலைஹிஸ்ஸலாம் நபி என்று இருந்தார்கள். இப்படி ரசூல் அவர்களுக்கு முன்பாக வந்த அத்தனை நபிமார்களும் குறிப்பிட்ட ஒரு பகுதிக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். அதே போல் அவர்களுடைய தூதுத்துவ காலமும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த பகுதியில் அடுத்த இந்த தூதர் வரும் வரை அவர்களுடைய தூதுத்துவம் நடக்கும். இப்படி ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுத்தவரையில் அவர்கள் அகிலத்தாருக்கு நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறார். அகிலத்தாருக்கு என்று சொல்லும் பொழுது அதில் மனிதர்களும் வந்து விடுவார்கள், ஜின்களும் வந்து விடுவார்கள். மனிதர்களுக்கு மாத்திரம் நபி அல்ல, மாறாக ஜின்கள் என்கிற வம்சத்துக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அதேபோல்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதுத்துவத்துக்கு ஒரு காலம் என்பது கிடையாது. இந்த காலம் வரை முகமதுடைய தூதுத்துவம் செல்லுபடியாகும், அடுத்து அவர்களுடைய தூதுத்துவம் செல்லுபடியாகாது, அவர்கள் கொண்டு வந்த ஷரியத்தை பின்பற்றக்கூடாது, அப்படியெல்லாம் இல்லை. மாறாக கியாம நாள் வரை ரசூல் அவர்களுடைய தூதுத்துவம் நீடிக்கும். அதேபோல் அகிலத்தாருக்கு ரசூல் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸுக்கு முன்பாக ஒரு வசனம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். நபியே, உங்களை நாம் அகிலத்தாருக்கு அருட்கொடையாகவே அன்றி உங்களை நாம் அனுப்பவில்லை. எனவே அகிலத்தாருக்கு அருளாக, ரஹ்மத்தாக, வழிகாட்டியாக, அவர்களுக்கு அல்லாஹ்வை படைத்த இறைவனை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மனிதராக, நன்மை தீமை சம்பந்தப்பட்ட விஷயங்களை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு தூதராக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார், எனக்கு முன்பாக நபிமார்கள், தூதர்மார்கள் யுபஅஸு இலன் நாஸி ஹாஸத்தன், குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை நோக்கி அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வ புஇஸ்து இலன் நாஸி ஆம்மத்தன், நான் பொதுவாகவே எல்லா மக்களை நோக்கி தூதராக அனுப்பப்பட்டிருக்கிறேன். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகிலத்தாருக்கு தூதராக இருக்கிறார். இது ரசூல் அவர்களுடைய இன்னொரு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு. அடுத்ததாக ரசூல் அவர்கள் இன்னொரு முக்கிய அம்சம்தான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எண்ணிக்கையில் அதிகமான ஒரு உம்மத்தை வழங்கியிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நம்முடைய எண்ணிக்கை தான் எல்லா நபிமார்களுடைய உம்மத்துகளுடைய எண்ணிக்கையை விட மிக அதிகமானது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், சொர்க்கத்தில் நுழையும் சொர்க்கவாசிகளில் இந்த உம்மத்தை சார்ந்த மக்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த உம்மத்துடைய எண்ணிக்கை தான் மிக அதிகமாக இருக்கிறது என்பதையும் ரசூல் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடும் பொழுது சொல்கிறார்கள், நான் சில நபிமார்களை பார்த்தேன், அந்த நபிமார்களுக்கு பின்னால் ஒரு சின்ன கூட்டம், அவர்களை பின்பற்றி நடந்த உம்மத் என்று சொல்லி ஒரு சின்ன கூட்டம் இருந்தது. சில நபிமார்களை நான் பார்த்தேன், அவர்களுக்கு பின்னால் ஓர் 2 பேர் இருந்தார்கள். சில நபிமார்கள் வந்தார்கள், அவர்களுக்கு பின்னால் உம்மத்தி என்று சொல்வதற்கு யாரும் இல்லை. சில மோசமான கூட்டங்களை நோக்கி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பியிருப்பான். அந்த மோசமான மக்கள் அந்த நபியுடைய ஒரு பேச்சையும் ஏற்றிருக்க மாட்டார்கள், ஒருவனும் இஸ்லாத்தை ஏற்றிருக்க மாட்டான். அப்படியும் நடந்திருக்கும். அவர்கள் தன்னுடைய வேலையை சிறப்பாக செய்திருப்பார்கள், ஆனால் அந்த மக்களுக்கு ஹிதாயத் கிடைக்கவில்லை. அந்த சமூகத்தை சார்ந்த ஒருவரும் ஹிதாயத்தை விரும்பியிருக்க மாட்டார். எனவே யாரும் ஹிதாயத்தின் பக்கம் வரவில்லை. எனவே அந்த நபி தனியாக வந்து நிற்பார், உம்மத்தி என்று சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். இப்படி இருக்க ஒரு பெரிய சமூகத்தை நான் பார்த்தேன், பெரிய ஒரு கூட்டம். அது என்னுடைய சமூகமாக இருக்கும் என்று நான் நினைத்த பொழுது எனக்கு இந்த சமூகம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மத் என்று சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்து அதைவிட பெரிய ஒரு சமூகம் காட்டப்பட்டது, அதுதான் உங்களுடைய உம்மத் என்று என்னிடம் சொல்லப்பட்டது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அதிகமான ஃபாலோவர்ஸ், அதிகமான பின்பற்றிய மக்கள், உம்மத்து கொண்ட ஒரு நபியாக இருக்கிறார்கள். இந்த குறிப்பை அடிப்படையாக வைத்து ரசூல் அவர்களுடைய இன்னொரு சிறப்பையும் நாம் புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தின் எண்ணிக்கை அதிகம் என்று சொன்னால் தானாக ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆமால் நாமாவிலே, ரசூல் அவர்களுடைய அமல்களுடைய பதிவேட்டிலே கோடான கோடி மக்களுடைய நன்மைகள் எழுதப்பட்டிருக்கும். இந்த உம்மத்துக்கு முதலாக வழிகாட்டியவர் என்கிற அடிப்படையில் இந்த உம்மத்துடைய கடைசி முஸ்லிம் வரை
யாரெல்லாம் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்று நம்பிக்கை கொண்டிருப்பார்களோ, நம்பிக்கை கொண்ட பிறகு தொழுதிருப்பார்களோ, நோன்பு வைத்திருப்பார்களோ, தர்மங்களில் ஈடுபட்டு இருப்பார்களோ, உண்மை பேசியிருப்பார்களோ, பொய்யை தவிர்த்திருப்பார்களோ, பல பாவங்களை தவிர்ந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி பயந்து வாழ்ந்திருப்பார்களோ, அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன நன்மையை தனிப்பட்ட அவர்களுடைய அமலுடைய பதிவேட்டியில் எழுதுவானோ அதே நன்மை முதலாக வழிகாட்டிய நம்முடைய நபிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுதுவான். அப்படி இருக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கோடான கோடி மக்களுடைய நன்மைகளுக்கு சமமான நன்மைகள் இருக்கும். அந்த அளவிற்கு நன்மைகள் எந்த ஒரு மனிதனிடமும் இருக்காது. இதுவும் ரசூல் அவர்களுடைய ஒரு சிறப்பம்சம். அதே போல்தான் அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இன்னொரு சிறப்பம்சம் தான் என்னது? இறுதி தூதர் என்று நாம் சொன்னோமே, அதோடு இணைத்து தான் இந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இறுதி தூதராக வந்த காரணத்தினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகு வேறு எந்த நபியும் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. ஆம், கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயத்திலே எல்லா நபிமார்களுடைய எல்லா ரசூல்மார்களுடைய கொள்கை ஒன்றுதான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. எந்த கொள்கையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பேசினார்களோ, எந்த கொள்கையை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு எடுத்துரைத்தார்களோ, எந்த கொள்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, எந்த கொள்கையை மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு எடுத்து சொன்னார்களோ, அதே கொள்கையை தான் இறுதி தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எடுத்து சொன்னார்கள். கொள்கையில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆம், ஷரியத் சட்டங்கள் என்று வந்தால் தொழுகை முறை, நோன்பு நோக்கக்கூடிய சட்டங்கள், அல்லது தூய்மை தஹாரத்துடைய சட்டங்கள், நிக்கா செய்யக்கூடிய சட்டங்கள், வியாபாரம் தொடர்பான சட்டங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சட்டங்கள் என்பது என்ன செய்யும்? ஒவ்வொரு ரசூலுக்கும் மாறுபடும். ஏன்னா அப்படி இருக்க அந்த ஷரியத் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாம் யாரை பின்பற்றி நடக்க வேண்டும்? நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வந்த பிறகு முகமது நபியுடைய ஷரியத்தை தான் நாம் பின்பற்ற வேண்டுமே ஒழிய நபி அவர்களுக்கு முன்பாக வந்த எந்த நபியுடைய ஷரியத்தையும் நாம் என்ன செய்யக்கூடாது? பின்பற்றக்கூடாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் வந்த பிறகு முந்தைய ஷரியத்துகள் அனைத்துமே காலாவதி செய்யப்பட்ட ஷரியத்துகளா, எக்ஸ்பைர்னு சொல்லுவோம், அதுபோன்று காலாவதி ஆன ஒரு ஷரியத்தாக மாறிவிட்டது. அதை நாம் அடுத்து என்ன செய்ய முடியாது? அமல்படுத்த முடியாது. கொள்கை என்பது ஒன்றுதான், கொள்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், நபிமார்கள் தூதர்மார்கள் தந்தை வழி சகோதரர்கள் போன்றவர்கள். ஒரே தந்தை, ஆனால் அந்த தந்தைக்கு பல மனைவிமார்கள் இருப்பார்களே, ஆனால் ஒவ்வொரு மனைவிக்கும் பல பிள்ளைகள் என்று இருக்கும் பொழுது அத்தனை பிள்ளைகளுக்கும் தந்தை ஒருவர் தான். ஆனால் தாய்மார்கள் வெவ்வேறு. ஒரு 4 பேருக்கு ஒரு தாய், அடுத்த இந்த 4-5 குழந்தைகளுக்கு அடுத்து இன்னொரு தாய் என்று தாய்மார்கள் வெவ்வேறு இருப்பார்கள், ஆனால் தந்தை ஒருவர். அப்படி நபிமார்கள் தூதர்மார்களுடைய உதாரணம் தந்தை வழி சகோதரர்கள் போன்றவர்கள். அவர்களுடைய மார்க்கம் என்பது, கொள்கை என்பது, அடிப்படை கொள்கை என்பது ஒன்றுதான், தந்தை ஒருவர் என்பது போல் அத்தனை நபிமார்களுடைய அடிப்படை மார்க்கம் தீன் என்பது, கொள்கை என்பது ஒன்றுதான். ஆனால் அவர்களுடைய தாய்மார்கள் வெவ்வேறு என்று சொல்வது போல் அவர்களுடைய ஷரியத்துகள் வெவ்வேறு. எனவே கொள்கையை நபிகள் நாயகம் தந்தை என்பதாகவும் ஷரியத் சட்டங்களை நபிகள் நாயகம் தாய் என்பதாகவும் உதாரணத்தை வைத்து சொல்கிறார்கள். எனவே நபிமார்களுடைய கொள்கை ஒன்றுதான், ஷரியத் வெவ்வேறு. எனவே அந்த ஷரியத் என்கிற விஷயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத்தை தான் நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். மற்ற ஷரியத்துகள் எல்லாமே காலாவதி செய்யப்பட்ட ஷரியத்துகளாக மாறிவிட்டன. எனவே தான் அன்பானவர்களே, ஏற்கனவே ஒரு சம்பவத்தை நாம் கேள்விப்பட்டு இருப்போம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பாக உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தௌராத்துடைய சில வசனங்கள் அவர்கள் கிடைத்தது. அதை ஓதும் பொழுது அவர்கள் தலையை பார்வை உயர்த்தாமல் அந்த வசனங்களை பார்த்து ஓதிக்கொண்டிருந்தார். ஆனால் அருகில் இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். ரசூலுடைய முகம் சிவந்து விட்டது. மற்ற சஹாபாக்கள், உமரே, ரசூலை நீங்கள் பார்க்கவில்லை, ரசூல் கோபமாக இருக்கிறார் என்று சொன்னதும் தலை உயர்த்தி பார்த்ததும் ரசூல் அவர்கள் கோபமாக இருப்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். உணர்ந்ததும் அந்த வசனங்களை, அந்த தௌராத்துடைய வசனங்கள் அது கல்லில் அல்லது தோலில் கிடைத்திருக்கலாம், அதை உடனே கீழே போட்டு ரதீது பில்லாஹி ரப்பன் ஒபில் இஸ்லாமி தீனன் ஒபி முஹம்மதின் நபியா என்று அந்த வார்த்தைகளை சொல்கிறார். நான் இறைவனாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன். மார்க்கமாக இந்த இஸ்லாத்தை நான் பொருந்திக் கொண்டேன். நபியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்று தன்னுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்கிறார். பிறகு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான மூஸா ஹய்யன் மா வஸிஅஹு இல்லா இத்திபாஇ. இன்று மூசாவே, நீங்கள் படிக்கக்கூடிய இந்த தௌராத் வழங்கப்பட்ட அந்த நபி மூசாவை உயிரோடு இருந்திருந்தாலும்
என்னுடைய ஷரியத்தை தான், என்னுடைய வழிமுறையை தான் அவர்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள். எனவேதான் அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூல் அவர்கள் சொன்னார்களே ஒரு பேச்சுக்கு, மூசா ஒரு வேளை திரும்பி வந்தாலும் அவர்கள் என்னுடைய ஷரியத்தை தான் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அது நடக்காது. இறந்து போன வஃபாத்தான மூசா திரும்பி வர மாட்டார்கள். ஆனால் உயிரோடு இருக்கிற ஒரு நபி என்ன செய்வார்கள்? திரும்பி வருவார்கள் இந்த பூமிக்கு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரக்கூடிய, வந்து இந்த பூமியில் வாழக்கூடிய எத்தனை வருடங்கள் வாழ்வார்கள் அல்லாஹ் நன்கறிந்தவன். அந்த காலமெல்லாம் அவர்கள் என்ன இஞ்சில் வேதத்துடைய ஷரியத்தையா பின்பற்றுவார்கள்? இல்லை, மாறாக இந்த இறுதி ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை தான் அவர்கள் ஏற்று நடப்பார்கள். எனவே அவர் ஒரு நபியாக கீழே இறங்கி வரமாட்டார், மாறாக முஹம்மது நபியுடைய ஒரு உம்மத்தியாக இறங்கி வருவார். இதை கூட நாம் என்ன சொல்லலாம், நபிகள் நாயகம் அவர்களுடைய ஒரு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு என்னவென்றால், ரசூலுடைய உம்மத்தியில் ஒரு நபி இருக்கிறார். இது ரசூல் அவர்களுடைய ஒரு தனித்துவம் மிக்க ஒரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் என்று வரக்கூடிய சமூகத்தில் ஒரு நபியும் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். எனவே இப்படி அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பல தனித்துவம் மிக்க சிறப்புகளை வழங்கியிருக்கிறான். ஒரு ஹதீஸில் ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு 5 விஷயங்களை வழங்கியிருக்கிறான். அந்த 5 விஷயங்கள் எனக்கு முன்பு எந்த நபிமார்களுக்கும் வழங்கப்படவில்லை என்று சொல்லி இப்போது நாம் பார்த்த சில விஷயங்களை அந்த ஹதீஸிலும் ரசூல் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதுபோக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்காக இந்த பூமியை தொழும் இடமாக ஆக்கிவிட்டான். இதற்கு முந்தைய ஷரியத்தில் எல்லாம் தொழுகை என்று சொன்னால் அதற்கென ஒரு இடம், வணக்கஸ்தலம் இருக்கும், வணங்கி வழிபடக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கும். அங்குதான் போய் என்ன செய்ய வேண்டும்? தொழுகை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள், எனக்காக பூமியை, ஒட்டுமொத்த பூமி அல்லாஹ் மஸ்ஜிதாக ஆக்கிவிட்டான். தொழுகை நேரம் வந்துவிட்டால் நீங்கள் எங்கிருந்தாலும் தொழுகை நிறைவேற்றி விடுங்கள். அதேபோல் ரசூல் அவர்கள் இன்னொரு சிறப்பை சொன்னார்கள், அல்லாஹ் எனக்காக கனிமத் பொருட்களை ஹலாலாக்கி விட்டான். இதெல்லாம் ஷரியத் தொடர்பான சில தனித்துவம் மிக்க சட்டங்கள். கனிமத் பொருட்கள் என்றால் என்ன? எதிரிகள் பயந்து ஓடும் பொழுது களத்தை என்ன செய்வார்கள்? தன்னுடைய போர் கவசம், வாளு எல்லாத்தையும் கீழே தூக்கி எறிந்து விட்டு ஓடி விடுவார்கள். அந்த பொருட்களை பழைய ஷரியத்தில் என்ன செய்யக்கூடாது? எதிரிகள் விட்டு சென்ற பொருட்களை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கு அந்த கனிமத் பொருட்களை ஹலாலாக்கி விட்டான். அதேபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சிறப்பை சொன்னார்கள், நுஸிர்து பிர்ருஅபி மஸீரத ஷஹரின். ஒரு மாத பயண தூரம் அளவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதிரிகளுடைய உள்ளத்தில் என்னுடைய பயத்தை போட்டு விடுகிறான். ரசூல் அவர்களை எதிர்த்து போர் புரிவதற்காக வேண்டி எதிரிகள் கிளம்பி வந்தால் நபிகள் நாயகம் இருக்கும் இடத்தை, அந்த களத்தை அடைவதற்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கிறது என்று சொன்னாலே எதிரிகளுடைய உள்ளத்தில் தானாக ஒரு பயம் ஏற்பட்டுவிடும். முகமதை எதிர்க்க போகிறோமா, என்னாகுமே தெரியலையே, தோல்வி அடைந்து விட்டால் என்னாகும் என்கிற ஒரு பயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போட்டு விடுவான். அந்த பயத்தோடு தான் வந்து என்ன செய்வார்கள்? ஏற்கனவே பாதி தோத்தவர்களாக தான் வந்து களத்தில் ரசூலை அவர்கள் சந்திப்பார்கள். எனவே இது ரசூல் அவர்களுக்கு வழங்கிய இன்னொரு சிறப்பு என்று ரசூல் அவர்களை சொல்கிறார்கள். எனவே அன்பானவர்களே, இப்படிப்பட்ட இறுதி தூதரை பின்பற்றி நடக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷரியத் வந்த பிறகு வேறு நபிமார்களை பின்பற்றக்கூடாது என்று நாம் சொல்லும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சட்டத்திட்டங்கள் ஷரியத் நமக்கு கிடைத்த பிறகு நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிமுறைக்கு நேர்மாறாக யாரோ ஒரு நபரை பின்பற்ற முடியுமா? யாரோ ஒருவர் தாடி வைத்து தொப்பி போட்டு பயான் பேசுகிறார் என்று சொன்னால் நபி வழிக்கு மாற்றமாக அவர் பேசும் பொழுது அந்த மௌல்வியை அல்லது அந்த ஆலிமை பின்பற்ற முடியுமா? ஆலிம் என்று ஒரு பேச்சுக்காக சொல்கிறேன், அவர்களெல்லாம் ஏமாற்றக்கூடியவர்கள். நபி வழிக்கு மாற்றமாக பேசினால் அவர்கள் உண்மையான ஆலிம்கள் கிடையாது. ஆலிம் என்கிற ரூபத்தில் மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட மக்களை பின்பற்ற முடியுமா? ஆனால் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு, சுன்னாவுக்கு, நபி வழிக்கு மாற்றமாக யார் யாரோ சொல்லக்கூடிய விளக்கங்களை எல்லாம் மார்க்கமாக ஏற்று பின்பற்றி வருகிறார்கள் இஸ்லாம் என்கிற பெயரில். அவர்கள் ஒருபோதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த மக்களாக அல்லாஹ்வுடைய பார்வையில் கருதப்பட மாட்டார்கள். அவர்கள் நபி வழியை விட்டுவிட்டு புதிதாக உருவாக்கப்பட்ட பிதஅத்துகளை, அனாச்சாரங்களை பின்பற்றி நடக்கும் பொழுது ஒருபோதும் அவர்களுக்கு ரசூலுடைய நேசம் கிடைக்காது. நாளை மறுமை நாளில் ரசூலுடைய நெருக்கம் அவர்களுக்கு கிடைக்காது. சொர்க்கத்தில் ரசூலுக்கு நெருக்கமாக அவர்கள் இருக்க மாட்டார்கள். மாறாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை தான் அவர்கள் செய்யக்கூடிய அனாச்சாரங்கள் தேடித்தரும். அவர்கள் அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை விட்டு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை விட்டு தூரமாக சென்று விடுவார்கள். பிதஅத்தான புதிய காரியங்களை, அனாச்சாரங்களை பின்பற்றும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருபோதும் நம்முடைய அந்த காரியங்களை புரிந்து கொள்ள மாட்டான்.
எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை ரசூலுல்லா அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் கிழித்த கோடை நாம் என்ன செய்யக்கூடாது, தாண்டி போகக்கூடாது. அவர்கள் மார்க்கம் ஷரியத் என்று சொல்லி என்ன வரையறையை நமக்கு கொடுத்து விட்டார்களோ அந்த வரையறைக்குள் இருந்து கொண்டுதான் மார்க்கத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். அந்த வரையறைக்கு வெளியே சென்று நாம் மார்க்கம் என்கிற பெயரில் எதை செய்தாலும் அது மார்க்கம் கிடையாது, அது இபாதத் கிடையாது. அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கோபத்தை தான் தேடி தருமே தவிர அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காரியங்களை நன்மையாக ஏற்று அதற்கு ஒரு நன்மை கூட நமக்கு தரமாட்டான் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை தூதராக ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த தூதருடைய வழியை, நபி வழியை பின்பற்றி நடக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. இஸ்லாம் என்கிற பெயரில், நன்மையான காரியங்கள் என்கிற பெயரில் என்னென்ன பிதஅத்துகள் அனாச்சாரங்கள் உம்மத்தில் பரவி இருக்கின்றதோ அந்த பிதஅத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுன்னாவில் நபி வழியில் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மக்களாக, குர்ஆன் ஹதீஸை பற்றி பிடித்த மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.